Loving, wonderful, and holy Father, Lord, we come to you, Lord, thankful that we are your children, so grateful, so blessed, Father, that we know about you, we know of you. We call ourselves Christians, we call you Father. Lord, thank you for all these blessings, Lord, but help us, Father, to live lives which are not self centered, but to think more about you. Help us to humble our desires, our wishes, and let your will be bigger in our hearts, Father. We want to raise your name high, high above everything else that we know of, more than us itself, more than our lives itself, more than our comfort, more than our surroundings and our families. Father, help us to live for you. All that you have given us, all that you have blessed us with, all the good things you have given us. Help us, Father, to meaningfully spend it, use it for your glory, including time and knowledge and wisdom and everything, Father God. Lord, give us this time as well. Open our hearts, open our eyes, Father, to see you better, more clearly, so that you are closer and closer in our lives, Father, so that we have a good walk with you. In Jesus' wonderful name, I ask. Amen. Okay. So, we are continuing with the covenantal, yeah. How God is a covenant keeping God. அவரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு பைபிள்ல சொல்லியிருக்கிறதெல்லாம் என்ன ப்ராமிஸ், பைபிளை இவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த ரீசன் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் லுக்கிங் அட் ஃப்ரம் த டைம் லைன் பார்த்தோன்னா ஈடன்ல கொடுத்த ப்ராமிஸ் அவர் நடத்திட்டு வந்துட்டே இருக்காரு. இன்னைக்கு ஐ வாண்ட் ஃபோக்கஸ் அ லிட்டில் ஆன் டேவிட். ஸோ ஏன் டேவிட் பற்றி பேச போகிறோம்? ஸோ நம்ம டைம் லைனில் நம்ம ஒரு 2 செஷன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம், கிங்ஸ்னா யாரு, ப்ராஃபட்னா யாரு, ப்ரீஸ்ட்னா யாரு, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வேலை இல்லை. ஆனால் கடவுள் யாரை சூஸ் பண்ணுறாரோ அவங்க மூலம் பேசுவார். அந்த காலங்களுக்கு முன்னாடி, மோசே காலத்துக்கு முன்னாடிலாம் ஒவ்வொருத்தர் தான் இருக்காங்க பைபிளில் நம்மகிட்ட கடவுள்கிட்ட பேசின மாதிரி. கட்டாயம் கடவுள் நிறைய பேர்ட்ட பேசியிருப்பாரு, பட் ரெக்கார்ட் ஆயிருக்கிறது ஏப்ரஹாம் மாத்திரம், நோவா மாத்திரம் அப்படி இருந்தது. இப்போ ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆயிருச்சு. அப்போ அந்த கண்ட்ரியில் எல்லார்ட்டையும் கடவுள் அனௌன்ஸ் பண்ணணும், பேசணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா இட் இஸ் எ லிட்டில் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அதனால தான் ஜட்ஜஸ் காலத்தில் அங்கங்கே வெவ்வேறு ஜட்ஜை எழுப்பி கஷ்டங்கள் வரும்போது கடவுள் ஒரு பாடம் டீச் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ராஜாக்களும் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ராஜாக்கள் ரூல் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க வேலை இருக்கும். கண்ட்ரியை பார்க்கணும், ஆர்மி எதிர்த்து வரும், எக்கானமி இருக்கும். தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஆல் தேட். அதனால ப்ராஃபிட்ஸ்னு ஒரு கூட்டத்தையும் ஆரம்பிக்கிறாரு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பட் காட் ஹேட் ஸ்போக்கன் த்ரூ டேவிட் நிறைய பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நிறைய மெசையானிக் பாயிண்ட்ஸ், ஜீசஸை பற்றி குறித்த பாயிண்ட்ஸு, அவருடைய கவனன்ட் ப்ராமிசஸ், தட் இஸ் இஸ் மேஜர் கவனன்ட் இல்லை, அந்த ப்ராமிசஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி, லைக் ஹீ இஸ் கிவிங் மோர் பாயிண்ட்ஸ் அபவுட் மெசையா டு டேவிட். ஸோ டேவிட் ஹேஸ் ரெக்கார்டட் தெம் இன் சாம்ஸ். ஸோ நம்ம ஃபுல் சாம்ஸ் படிக்க முடியாது, பட் ரொம்ப மெசையா பற்றி இருக்கிற சாம்ஸை கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் நம்ம இந்த சீரீஸில். இப்போ ஒவ்வொரு சாம்லேயும் ஜீசஸை பார்க்கணுன்னு தேடி எடுத்தோம்னா பார்க்க முடியும். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, நிழல் இருக்கு ஜீசஸ், இது மாதிரி எப்படி க்ரீக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முன்னாலேயே எழுதுனாங்கன்னா ப்ராஃபஸி, நடக்கிறதுக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அது ப்ராஃபஸி. பட் ஹீப்ரூ அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஈவெண்ட்டே ப்ராஃபஸி, ஒரு பொருள் ப்ராஃபஸி, அப்படி அவங்களுக்கு நிறைய உண்டு. ஓகே, ஒரு ஜோசப் பற்றி நிறைய எழுதியிருக்குன்னா அப்போ ஜோசஃபுக்குள்ள ஜீசஸ் இருக்காரு, யோபில் ஜீசஸ் இருக்காரு அப்படின்னு வேற இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது அவங்க அண்டர்ஸ்டாண்டிங். வி ஆர் ட்ரைங் டு சி போத், ரெண்டு சைடும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டோட்டலாக சாம்ஸ் பற்றி. ஐ மீன் டேவிட் வழியா கடவுள் கொடுத்த ப்ராஃபஸிஸ் என்ன. இப்போ அந்த சாம்ஸில் நிழல் தேடணும்னா நிறைய வரும் நம்ம கண்ணுக்கு. ஆனால் நான் அது ஒன்னொன்றும் பண்ணாமல் ஐ எம் ஒன்லி லுக்கிங் அட் சாம்ஸ்
which are appearing in the New Testament. அப்போ பைபிள்லயே கன்ஃபர்மேஷன் இருக்கு. கரெக்டா? நானா யூகிக்க வேண்டாம், நானா ட்ரீம் பண்ண தேவையில்லை, நானா தேட தேவையில்லை. பைபிள்லயே இட் இஸ் தேர், இந்த சாம்ல எழுதின மாதிரி அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் கன்ஃபார்ம் பண்ண மெசையானிக் சாம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. ஸோ டேவிட் டைம் வந்து டேவிடே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஏன் ஸ்பெஷல்? மெசையா அவருடைய லைஃப்ல வரப்போறாரு, அவருடைய ஜீனியாலஜியில் வரப்போறாரு இல்லையா, அவருடைய சந்ததியில் வரப்போறாரு. ஓகே. ஸோ ஜூடா முன்னாலேயே சொல்லியாச்சு. ஜூடா ஜூடாக்கு கிங்காக இருப்பேன்னு ஒரு ஆசீர்வாதம் ஜெனிசிஸ் 49 இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் 2000 ஏப்ரஹாம். ஸோ ரஃபா சொல்கிறேன். ஸோ 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கிங் டேவிட் வர்றார். ஸோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் டேவிட் வர்றாரு. இன்னொரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஜீசஸ் வருவார். ஸோ டேவிட் சென்டர் பாயிண்ட் ஏப்ரஹாம்ல இருந்து. ஸோ அந்த டேவிட் கிட்ட தான் ராஜாவான டேவிட் கிட்ட நான் உன்னோட இதில் ஒரு பெரிய இது கிளப்புவேன், உன்னோட ஒரு ராஜா வருவார். ஆனால் அவரோட கிங்டம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, இட்டர்னல் கிங்டம்லாம் ஒரு பிளெஸிங் கொடுப்பாரு. ஸோ இட் இஸ் ஸ்பெஷல். ஸோ மெசையா பற்றி மோர் அண்ட் மோர் டேவிடுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டேவிட்க்கு ரொம்ப பிரியமான ஒரு மகனாக வாழ்ந்தார் இல்லையா. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் சாம் 22. ஸோ நம்ம அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, ரைட். ஸோ டேவிடுக்கும் ஜீசஸ்க்கும் நடுவில் 1000 இயர்ஸ். ஸோ இந்த சாம் 22ல் எழுதின ஒவ்வொரு காரியமும் ஜீசஸ் வரக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுன்றது மனசில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லைக் இட் இஸ் வெரி வெரி அமேசிங். அதனால் அது கவனமாக பாருங்க. ஸோ சாம் 22 திறந்து வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாரும் பைபிளில். ரைட். சாம் 22:1 என்னது? என்ன வசனம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்லை? சாம் 22:1. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? ஸோ இந்த வசனமே ஒரு ஒரு பாயிண்ட். ஏன்னா ஜீசஸே இதை ரிப்பீட் பண்ணுவார். கரெக்டா? ஜீசஸே சொல்ற அதே வார்த்தைகள் தான் இது இல்லை? ஸோ அது அந்த ஃபர்ஸ்ட் வசனமே ஒரு ஒரு ஜெர்க்கு கொடுக்குற ஒரு வசனம், ரைட். ஸோ ஜீசஸ் சாம் 22 கோட் பண்றாருன்னு வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த சாம் ஜீசஸ் டைம்ல ஃபுல்ஃபில் ஆகுதுன்றதும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எங்க ஃபுல்ஃபில் ஆகுது? மேத்யூ 27:46 இருக்கு. மேத்யூ 27:46 இருக்கு. இன்னைக்கு நிறைய வசனங்கள் இருக்கும் இப்படி கிராஸ் ரெஃபரன்ஸ். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஓகே. ஸோ he said like that. ஸோ இதுதான் சாம் 22 தான் சொல்றாரு. ஸோ we are going to read this. ஓகே. ஸோ சாம் 22 நெக்ஸ்ட் 4-5 verses வாசிச்சிங்கன்னா இட்ஸ் லைக் அ ப்ரேயர். ஓகே, இருக்கட்டும். verse 6ல் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? நான் ஒரு புழுன்னு எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ரைட். ஸோ he is actually telling, Jesus is telling நான் ஒரு புழு அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து ரொம்ப ஸ்காலர்ஸ் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த வசனத்தை, இந்த பர்டிகுலர் பார்ட்டை. ஏன்னாக்கா இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஐ டாக் அபவுட் இட் நவ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் ஒரு புழு மாதிரின்னு சொல்லலை, நான் ஒரு புழுன்ற மாதிரி எழுதியிருப்பாரு இல்லை. ஐ ஆம் அ வேர்ம். ஐம் நாட், இட்ஸ் நாட் லைக் ஆஸ் அ வேர்ம்னு எழுதலை. ஸோ அதுவே ஒரு வேடிக்கை. ஸோ அதனால கூட கொஞ்சம் எம்ஃபசிஸ். அவர் புழு மாதிரின்னு சொல்லலை, நான் தான் புழுன்றாரே அப்படின்றனால அப்போ இந்த புழுன்ற வார்த்தையை வச்சு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச். ஸோ ஹீப்ரு வார்த்தையில் இந்த வேர்ம், இந்த இடத்துல வேர்ம்னு இருக்கு இல்லையா, அதோடைய ஹீப்ரு வார்த்தை தௌலா. ஓகே. ஸோ இந்த தௌலா ஆக்சுவலாக இப்படி புழு நான் வரைஞ்சிருக்க
கார்ட்டூன் மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக அந்த குட்டி வண்டு மாதிரி இருக்குல்ல, அந்த மரத்தில் ஒட்டிட்டு இருக்கு பாருங்களேன், அதுதான் அப்படி அப்படி இருக்கும். ஓகே, இதே இந்த இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து அந்த வேர்ம்ன்ற வார்த்தை, இப்போ நான் இங்கிலீஷ்லன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ம்ன்ற வார்த்தை வந்து தேடினேன்னா பைபிளில் வேற இடத்துலையும் இருக்கு. ஆனா அந்த வேற இடத்துல இருக்கிற வார்த்தை ஹீப்ரூல தௌலா கிடையாது. அது வேற வேற ஒரு ரிம்மான்னு இன்னொரு ஹீப்ரூ வேர்டு. ஓகே, நாட் தௌலா. ஸோ இந்த தௌலான்ற வார்த்தை மோஸ்ட்லி இங்கே தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இந்த இடத்துல இங்கே தான் யூஸ் ஆயிருக்கு. மற்ற இடத்துலலாம் மேகட் இருக்கும். எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மன்னாவை சேர்த்து வைப்பாங்க மோசே கூட நடக்கும்போது, அடுத்த நாள் புழு பிடிச்சிரும்ன்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த அந்த இதெல்லாம் வேற வேற வேர்டு, அந்த ரிம்மா வேர்டு, நாட் தௌலா வேர்டு. ஓகே, ரைட். ஓகே, ஆக்சுவலாக ஜோபில் இன்னொரு இடத்துல இருக்கும், அது சன் ஆஃப் மேன்னே. ஸோ எங்கெல்லாம் ஜீசஸை பற்றி இருக்கிற மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் தௌலா இருக்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி இட் லுக்ஸ் லைக் தட். ஓகே, சரி, லெட் அஸ் லுக் அட் தௌலா. ஸோ தௌலானா என்னது? இப்போமோ இட்ஸ் எ லிவிங் க்ரீச்சர் இல்லையா, ஒரு புழு. அதோடைய ஜுவாலஜிக்கல் நேம் வந்து கெர்மஸ் வெர்மிலியோ. ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா, வெர்மிலியன் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல, ரெட் கலர் கலர் பேர் வெர்மிலியன். அந்த நம்ம தமிழ்காரங்களுக்கு இன்னும் அது விளங்கும். வெர்மிலியன்னாலே நம்ம குங்குமம் சொல்லுவாங்கல்ல, ஹிந்துஸ் குங்குமம் வைப்பாங்கல்ல, அதுக்கு அதுடைய இங்கிலீஷ் வேர்டே வெர்மிலியன் தான், பிகாஸ் இட் இஸ் ரெட் இன் கலர். அந்த வெர்மிலியன் கம்ஸ் ஃப்ரம் தட். ஸோ குங்குமம் இல்லை, மீனிங் கலருக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ வெர்மிலியன் மீன்ஸ் அந்த ரெட் கலர். கெர்மஸ் வெர்மிலியோ இல்லையா, அந்த வெர்மிலியன், அந்த வெர்மிலியன் கெர்மஸ்ல இருந்து தான் கிரிம்சனும் வருது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆல் திஸ் ரெட் கலர்ஸ் உடைய நேம்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் திஸ் தௌலா, அதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ வெர்மிலியனும் இந்த தௌலால இருந்து வர வார்த்தை, கிரிம்சன்னாலும் இந்த தௌலால இருந்து வர வார்த்தை தான். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கேன்ல, இதெல்லாம் நார்மல் விக்கிபீடியா டிக்ஷனரி அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள். ஸோ அதுலேருந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த கெர்மஸ் கிரிம்சன், வெர்மிலியோ வெர்மிலியன், இந்த இதெல்லாமே ஃப்ரம் தௌலா வந்த வார்த்தை. லாட்டினில் இதுக்கு வேற பேர், இதுக்கு நான் அப்புறம் வரேன். கொக்கஸ் சிலிசஸ்ன்னு பேர். அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மீனிங் இருக்குது, அது நம்ம வில் சி லேட்டர், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த தௌலாலேருந்து தான், ஸோ ஆப்வியஸ்லி இந்த 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 பூச்சியிலேருந்து ரெட்டு சாயம் எடுத்தாங்க. ஆதி காலத்துலேருந்து எடுக்கிற பழக்கம் இந்த புழுவிலேருந்து இருந்து ரெட்டு சாயம் எடுப்பாங்க. அந்த சாயத்தில் தான் தே டிட் ரெட் சில்க் பண்ணுறாங்கன்னா, ரெட்டு உல் பண்ணுறாங்கன்னா, ஈவன் பைபிளில் இருக்கிற அந்த டென்ட் கட்டுவாங்க இல்லையா, டேபர்னாக்கல் கட்டுவாங்க இல்லையா, அந்த டைமில் ரெட்டு சாயம் போட்ட துணி அப்படின்னாக்கா இது வழியாக தான் ரெட்டு சாயம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ரெட்டு சாயம் பண்ணதே இந்த புழு வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். பார்த்தா ஏதோ கொட்டை மாதிரி தெரியுது இல்லை, காய் மாதிரி தெரியுது. அது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பூச்சி வந்து ரெட் கலராக இருக்கும் ஆக்சுவலாக. குட்டி போடுற டைமில் வந்து இப்படி ஒரு பிரான்ச்சில் போய் ஒட்டிக்கும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு இந்த மாதிரி இப்படி அதை பிச்சை எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த பூச்சி மாதிரியே தெரியல, ஆனால் பட் இட் லுக்ஸ் லைக் தட். ஸோ எப்படி சாயம் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி இப்படி இருக்கிற பூச்சியை இப்படி இந்த மாதிரி இப்படி அந்த குட்டி போடுற டைமில் பிரான்ச்சில் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அந்த டைமில் தே கோ டேக் இட் அண்ட் they'll put, if you put it in water, கலக்குனாலே ரெட் ஆயிடுது பாருங்க, ரெட் ஆயிடுது. ஒரு உள்ள தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, உள்ள சாதாரண ஆட்லேருந்து எடுக்கும்போது ஒரு டல் கலரில் இருக்கும்ல, அந்த இதில் போட்டாங்கன்னா இட் வில் பிகம் ரெட். இது ஒரு எக்ஸாம்பிள் படம். ஓகே, ஸோ இப்படி தான் சாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவல் பூச்சி மேபி லுக்ஸ் லைக் தட். எனக்கு அது உண்மையாக நான் கண்ணால் பார்த்ததில்ல, இன்டர்நெட்டில் தேடின அளவுக்கு இப்படி கிடச்சிது. அது கரெக்டாக உண்மையா இல்லையான்னு தெரியாது. இந்த சைடில் மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்க பூச்சி ஃபார் ஷுர், இது ஐ நோ. ஓகே, அது அடுத்த படம் எனக்கு ஷுர் தெரியல. ஓகே, ஸோ இப்படி தான் மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கோம். இந்த இதெல்லாம் உண்மையான பிக்சர்ஸ். ஐ மீன் ஷுவர்லி கரெக்ட் பிக்சர்ஸ்.
ஸோ இப்படி மரத்தில் போய் ஒட்டிட்டு இருக்கா, அதில் போய் அது முட்டை போடும். முட்டை போட்டுட்டு இந்த டைம்லலாம் தான் பிச்சாக்கா அந்த ரெட் கலர் சாயம் வர்றது, ரைட்? நமக்கு முன்னாடி காட்டினால அந்த டைமில். அதனால தான் அவங்க சாயம் வேணும்னும் போது இங்கேருந்து இந்த டைமில் எடுக்கிறாங்க. அந்த புழு ஸ்டேஜில் எடுக்கல, ஐ மீன் பூச்சி ஸ்டேஜில் புழு பூச்சி வாட்டவர் அந்த ஸ்டேஜ் வேர்மாக இருக்கும் போது எடுக்கல, இந்த மாதிரி ரெடி டு கிவ் பர்த் டைமில் எடுக்கிறாங்க. ஓகே, முட்டை போட்டுட்டு இருக்க டைமில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் எடுத்தாங்கன்னா இட் இஸ் ஸோ ரெட் இன் கலர், அந்த மரத்தில் கூட சாயம் ஒட்டுமா. ஸோ அப்படிலாம் ஃபோட்டோஸ் இருந்துச்சு, மரத்தில் சாயம் ஒட்டி இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸில் ரெட் கலர் ஸ்டெயின் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ எப்படி பண்ணும், அது போய் முட்டை போட்டுட்டு அந்த முட்டையெல்லாம் கவர் பண்ணி பால் மாதிரி உட்காந்துக்குது. அது அது மேலே உட்காந்துக்குது. அது மேலே உட்காந்தா கீழே விழுந்துரும்ல, அதனால ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷெல் மாதிரி வேற ஃபார்ம் பண்ணிக்குது. அதுவே ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மரத்தில் இட் இஸ் ஸ்டிக்கிங் டு இட். அண்ட் அந்த முட்டை எல்லாம் உள்ள இருக்குல்ல, அந்த முட்டைக்கு சாப்பாடா அதுவே இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி, சூசைட் மாதிரி அந்த மதர் வந்து இட் கிவ்ஸ் இட்ஸ் லைஃப். ஓகே, அந்த பேபி பேபி தௌலாக்காக அப்படி ஆகுது. ஆல் லார்வே எல்லாம் வளர்ந்து வேர்ம்ஸ் ஆகும்போது தே ஆல் பிகம் பேபி தௌலாஸ். ஓகே, பட் வாட் ஹேப்பன்ஸ் டு த மதர், இதெல்லாம் ப்ராசஸும் 3 நாள் தான். ஓகே, அது மரத்தில் ஏறி உட்கார்ந்ததுலேருந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடும் 3 டேஸில். 3rd டே வந்து இந்த ஷெல் ஃபார்ம் பண்ணி உட்காந்துச்சுல, அந்த ஷெல் வந்து அந்த ஒரு ஹார்ட் ஷெல்லாக, ஆப்வியஸ்லி உள்ள முட்டை பேபிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் ஹார்டாக இருந்ததில்ல. இப்போ வந்து அது ஃப்ளேக்ஸ் மாதிரி, ஸ்னோ ஃப்ளேக் மாதிரி, லைக் லிட்டரலாக தூசி மாதிரி அப்படியே காணாமலே போயிடுது, லைக் ஊதுனா போயிடும் அந்த மாதிரி. இட் பிகம்ஸ் நத்திங். ஓகே, ஸோ that's how it is. ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஐ எம் ஷுர் நீங்களும் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ மரத்தில் ஏறினது, வில்லிங்காக போனது இல்லை, தானே தன்னோட குட்டிகளுக்காக தெரியுமா இருக்கும்ல சாக போகிறோன்ட்டு. ஸோ அதான் சைக்கிள். இட் டஸ் தேட். இட் கிவ்ஸ் இட்ஸ் லைஃப் ஃபார் இட்ஸ் பேபிஸ் இல்லை, அது பார்த்தோம். அது எப்படி ரெட் கலர் ஸ்டெயின் ஃபார்ம் ஆனதுன்னு பார்த்தோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 3rd டே அது தூசியா மாதிரி ஒயிட்டாக காணாமலே போகிறது, லைக் இட் ஜஸ்ட் டிஸப்பியர்ஸ். தெர் இஸ் நத்திங் லெஃப்ட் இல்லை, இட் ஜஸ்ட் டிஸப்பியர்ஸ். ஆல் திஸ் இஸ் அமேசிங், கரெக்டா? ஸோ இட் இஸ் ஆன் அ ட்ரீ வில்லிங்லி. சாக போகிறோன்னு தெரியும் இல்லை, வில் டாயின்னு தெரிஞ்சு அடுத்த குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்காக, தன்னோட பிள்ளைகளுக்காக ரெட் கலராக மாறுறது, ரைட்? 3rd டே white, totally white and disappears, right, into white powder. Great, right? So இந்த தௌலா வார்த்தை கூட அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு, பட் அதுல கூட ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ற லைஃப் சைக்கிள் இருக்குதுன்ட்டு ரொம்ப ஒரு வினோதமான ஒரு பாயிண்ட் இன் Psalm 22. ஓகே, ஸோ ஆமாம், இட்ஸ் அது ஃப்ளஷும் பிளட்டும், இட் இஸ் ஃபார் த சில்ட்ரன். நம்ம கம்யூனியன்ல வி ஸ்டில் ரிமெம்பர் தட், ரைட்? வி ஸ்டில் say the same thing, the same words, we as children of God, right? So amazing, right? So ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் நிழல். ஓகே, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிழல். ஓகே, ஸோ ஐசாயாவுடைய இந்த வாசனம் கட்டாயம் நமக்கு ஞாபகம் இருக்கும். பாவங்கள் ரெட்டாக இருந்தாலும் ஒயிட் ஆக்கிடுவேன்னாக்கா, யா, ஆல் திஸ் இஸ் லிங்க்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ இட்ஸ் நைஸ். ரைட், வில் கண்டினியூ வித் Psalm 22. ஸோ தௌலா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஓகே, Psalm 22 verses 7 and 8 பார்க்குறீங்களா? 7 and 8 வாசிக்கிறீங்களா? என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அப்படியே கிராஸ்ல இருந்து சொன்ன மாதிரியே இல்ல? Matthew 27:39. Matthew 27:39.
27:39. ம் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். எப்படி இல்ல அப்படியே ம், சாம் 22 மாதிரியே இருக்குல்ல, ரைட்? ஸோ ம். அதான். ஸோ இதனால தான் இது மெசையானிக் சாம். ஓகே, லிட்ரலி அப்படியே இருக்கும். அப்படியே சாம் 22 அமேசிங் சாப்டர். ஓகே, யூ வில் கண்டினியூ. 14 and 15 வாசிச்சு பார்க்குறீங்களா? சாம் ஆம். 22, 14 and 15. தண்ணீரைப் போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது. என் நாவு மேல் வாயோடே ஒட்டிக்கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். Mm. We have to remember David is writing all this, okay? Okay, same thing. John 19, John 19. 28, 29. 28. 28 ஆமா. Mm. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். Mm. இந்த காடி காடி நிறைந்த பாத்திரம் என்னமா? இருக்கட்டும். இந்த இந்த வசனங்கள் எல்லாம் தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் why God is a covenant keeping God. God ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு இடத்துல எழுதியிருக்காருன்னா, அப்போ இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி டேவிட் வழியா எழுதியிருக்காரு பாருங்களேன். ம், அவருடைய சுச்சுவேஷன் வில் பி லைக் திஸ். பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு ம், மேல் வாயோடே ஒட்டி ம், கொண்டது, அப்படி காஞ்சு இருப்பாருன்னு எழுதியிருக்கு. கரெக்ட்? இப்போ ம், ஜீசஸ் இஸ் ஆக்சுவலி ஆன் த கிராஸ். ஹி ஒன்லி ரோட் இட், ரைட்? ட்ரையூன் காட் தானே எழுதுனாங்க இந்த இதை. சாம் 22ல கொடுத்த வார்த்தைகள் கொடுத்தது ஜீசஸ் தான் தானே. அப்போ ஜீசஸ் கிராஸ்ல இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? இந்த ஸ்கிரிப்சர் ஃபுல்ஃபில் ஆறதுக்காக சொன்ன வார்த்தை, தாகமா இருக்கிறேன். எப்படி இதெல்லாம் சூப்பர் இல்ல? ம். ஜஸ்ட் திங்க் லைக் தட். நோ, இது ஃபுல்ஃபில் ஆறதுக்காக he is doing this. He is saying தாகமா இருக்கிறேன். So fantastic. Okay, okay. We'll continue reading. 16, Psalm 22:16. யார் எடுத்தாலும் வாசிங்கப்பா. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இதுவும் நமக்கு தெரிஞ்ச சினாரியோ, ரைட்? ஐ ஹவ் புட் த கிராஸ் சினாரியோ. ஸோ சுற்றி எல்லாரும் வேடிக்கை பார்க்கவும் குத்தவும், ரைட்? வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ குத்தினார்கள்ன்ற வார்த்தையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் ப்ரூஃப். என்ன ப்ரூஃப் வந்து ரோமன்ஸ் நம்ம டைம்ல இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு கொடூரமான பனிஷ்மெண்ட் அவங்களுடைய கேப்டிவ்ஸ்க்கா என்ன சொல்றது, அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டா அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு முறை யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம சவுக்கால அடிக்கிறது வந்து இந்தியாலலாம் கிடையாது, கரெக்டா? ஆனால் யுஏஇல உண்டு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் வெவ்வேறு மெத்தட் ஆஃப் பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ இந்த சிலுவையில் இந்த மாதிரி ஆணி வச்சு அடிக்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன்ஸ் செய்தாங்கன்றதுக்கு ப்ரூஃபு நமக்கு இப்போ ஆர்கியலாஜிலெலாம் கிடச்சிருக்கு. இப்போ இந்த படம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிச்சுன்னா, சைடில் ஒரு 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 என்னென்னு விளங்காமல் ஒன்று இருக்குது பாருங்களேன். இது ஆக்சுவலாக ஒரு போன் ஃப்ரம் த ஃபுட் வித் அ நெயில், ஆணியோட கால் எலும்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் 2000 years old. அப்போ காலில் ஆணி அடிச்சு ஒரு பனிஷ்மெண்ட் இருந்திருக்குன்னெலாம் ப்ரூஃப் இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் வெல் ப்ரூவன். ரோமன் காலத்தில் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ ஜீசஸ்க்கு காலில் போட்டாங்க, கையில் போட்டாங்க, ஈட்டியால் குத்துனாங்க. ஸோ இதெல்லாம் குத்தினார்கள் தான் இல்லையா? இதெல்லாம் நடந்தது, குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததா 2000 இயர்ஸ்க்கு ஜீசஸ் டைம்ல நடந்தது. கரெக்டா? யோவான் 19:37, ஜான் 19:37. அல்லாமலும்
தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆமா, அது வேற ஒரு வேத வாக்கியம். சாம் 22 கிடையாது. ஆனா இட் இஸ் ரிட்டன். குத்துனவங்கள குத்துனவரை எல்லாரும் பார்த்து வர்ஷிப் பண்ணுவாங்க. ஒரு நாள் அழுவாங்க அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ தட் இஸ் தேர். ரைட். ஸோ குத்துனாங்கன்னு நமக்கு தெரியும். ஜீசஸ் டைம்ல கிராஸ்ல இருந்தது. ஸோ இன்னொரு அமேசிங் பாயிண்ட் வந்து இப்போதானே சொன்னேன்ல, என்ன என்ன மெத்தட் ஒவ்வொரு கண்ட்ரிக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க ஃபார் பனிஷிங் பீப்புள். ஸோ யூத மக்கள் எப்படி பனிஷ் பண்ணாங்க? கல்லெறிஞ்சு தான் கொல்லுவாங்க. கரெக்டா? த்ரூ அவுட் மோசே எழுதின இதுல இருந்து பார்த்தோன்னா ஃபுல்லா கல்லெறிஞ்சு தான் கொல்லுவாங்க. ஒரு தப்புன்னு ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா கல்லெறிகிறது தான் அவங்க கல்லெறிஞ்சு கொல்றது தான் பழக்கம். ஸ்டீஃபன் ஞாபகம் இருக்கா? அவரு கூட அப்படிதான். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நீங்க பிளாஸ்பெமினாலும் அதான். ஜெரிகோ இந்த ஜெரிகோ ஆய் பட்டணத்துல பொய் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதுல கல்லெறிஞ்சு தான் கொல்லுவாங்க. அடல்ட்ரினாலும் கல்லெறிஞ்சு கொல்ல தான் சொல்லியிருக்கோம். பிளாஸ்பெமி தேவதூஷணம் பண்ணவங்களுக்கும் கல்லெறிகிறது தான். ஸோ கல்லெறிகிறது தான் பனிஷ்மெண்ட்டா இருந்தது யூத மக்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட். ஜீசஸ் கிட்ட ஒரு லேடியை கொண்டு வருவாங்க. இவ அடல்ட்ரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க. அப்போ கூட ஜீசஸ் சொல்லாரு, முதல் கல்லை யார் போடணும்? யார் பாவம் இல்லாம இருக்கீங்களோ நீங்க முதல்ல போடுங்க அப்படின்னு சொல்லாரு. எல்லாரும் பயந்து போய் போயிடுவாங்கல்ல. அப்போ கூட கல்லெறிஞ்சு தான் கொல்லணும். அடல்ட்ரி தானே, கல்லெறிஞ்சு கொல்றதுதான். இது எந்த டைம் நடக்குது? மோசே காலத்துல கொடுத்த ரூலு. கரெக்டா? லா. பட் நடக்கிறது ஜீசஸ் டைம்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் டூ லேட். ஜீசஸ் டைம்ல நடக்கிற ஒரு காரியம் வந்து அந்த அடல்ட்ரஸ் லேடிக்கு கல்லெறிஞ்சு தான் பனிஷ்மெண்ட்னு நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஞாபகம் இருக்குல்ல? ஸ்டீஃபனை கொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் மார்ட்டியர். ஸோ ஜீசஸ்க்கு அப்புறம். ஸோ ஜீசஸ் டைம்ல இது இருக்கு. ஜீசஸ்க்கு அப்புறம் ஸ்டீஃபன் எப்படி கொன்னாங்க? கல்லெறிஞ்சு தான் கொன்னாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட் தட் ஜீசஸ் வாஸ் ஆன் த கிராஸ்? கல்லெறிஞ்சில கொண்டிருக்கணும். பிளாஸ்பமி தானே கோர்ட் கேஸ்ல. கரெக்ட் இல்ல? யோசிச்சு பாருங்களேன். அப்ப கல்லெறிஞ்சு தானே கொண்டிருக்கணும். ஜீசஸ் டைம்ல கூட கல்லெறிஞ்சுதான். ஜீசஸ்க்கு தொட்டு அடுத்து அவரு ரிசரக்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் ஸ்டீஃபனும் கல்லெறிஞ்சுதான். அப்ப கொஞ்சோண்டு டைம் கேப்ல வேற ரூல் வந்திருக்கு. எவ்வளோ ஒரு வினோதம். த்ரூ அவுட் ரோமன் ரூல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரோமன் ரூல் தான். ஜீசஸ் இருக்கும் போதும் ரோமன் ரூல் தான். ஸ்டீஃபன் டைம்லயும் ரோமன் ரூல் தான். பட் இடப்பட்ட கொஞ்சம் இத்தினோண்டு ஒரு நாள். ஆக்சுவலா திஸ் இஸ் ஹிஸ்டரி. என்ன ஆச்சுன்னா, இட் சீம்ஸ் ஒன்லி ஃபார் 3 months இஸ்ரேல் கையில இருந்து ரோம் டோல்ட் உங்களுக்கு ஆளை கொல்ற பவர் கிடையாதுன்னு 3 மாசம் தான் ரூல் இல்லாம இருந்துதான். அது இல்லைன்னா தே கேன் கில். இந்த அடல்ட்ரி லேடியை கொன்றுக்கலாம் கல்லெறிஞ்சு. ஸ்டீஃபனை கொன்னாங்க. ப்ரூஃப் ஃபைனல் நடந்தது. only for 3 months that rule was taken away from Israel. Okay, that is simply great. ஏன் கிரேட்னா அந்த டைம்ல தான் ஜீசஸோட பியர்சிங் நடந்தது. இப்போ வாசிக்கிறோமே குத்தினார்கள், அது நடந்தது அந்த டைம்ல தான். அப்ப எவ்வளோ அண்டர் கண்ட்ரோல் உலகம் நம்மளுடைய பிக் காட் கையில இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யார் ரூல் பண்ணாலும் சரி, யார் சட்டம் போட்டாலும் சரி, he is in complete control. Correct? Whether it is rulers, எவ்வளோ பெரிய எம்பையர், ரோமன் எம்பையர் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வேற எம்பையர் வரல. ரோமன் எம்பையர்ல இருந்த போர்ஷன் உடஞ்சு இருக்கிறது தான் யூரோப்பே. ஸ்பெயினா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், யூகேயா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், தேவர் ஆல் ரோமன் எம்பையர். உடஞ்சு குட்டியா இட்டாலி, கிரீஸ்ன்னு தனித்தனியா துண்டா இருக்காங்க இப்போ. அதுக்கு ஈக்குவல் சப்போஸ்ட்லி சச் அ கிரேட் எம்பையர். அவங்க டைம்ல கூட கண்ட்ரோல் ஆஃப் ஆக்சுவல் உலகத்து ஹேப்பனிங் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். நமக்கு அது எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கணும், எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும், நம்ம ஃபெய்த்தை அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட் இல்லையா? ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். ஒன்லி ஃபார் 3 months கல்லெறிஞ்சு கொல்ற அந்த பவரை ரோம் கவர்மெண்ட் தான் கையில எடுத்துட்டு திரும்ப கொடுத்துட்டாங்க. அதான் ஸ்டீஃபன் டைம்ல திரும்ப கல்லெறிஞ்சு தான் கொன்னாங்க. ஜீசஸை
மட்டும் கல்லெறிஞ்சு கொல்லல. அவ்வளோ he is in control of timing and nations and every authority. Okay, fantastic. Okay, we'll continue reading. This is நம்ம பார்த்தது 16 பார்த்தோம். இப்போ 17 பாருங்க. Psalm 22:17. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமால. ஸோ ஜீசஸ் கிராஸ்ல இருக்கும்போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டா? ஸோ அதை சொன்ன மாதிரியே இருக்குல்ல, ஜீசஸ் கிராஸ்ல இருக்கும்போது சொன்ன மாதிரியே இருக்கு. அதே மாதிரி லூக் 23:35லையும் ஜீசஸ் டெல்ஸ் லைக் தட். ஓகே, எவ்ரிதிங் இது எல்லாமே ஃபோர்டோல்டு, எல்லாம் முன்னாடியே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு. அப்படியே கிராஸ்ல நடந்த கதைகளை அப்படியே எழுதின மாதிரி இருக்கு, ரெக்கார்ட் ஆன மாதிரி இருக்கு. Luke 23:35. 35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நோ ஒன் ஹெல்ப்ட் இல்லையா? எல்லாரும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். பெரிய அத்தாரிட்டியில இருந்தாலும் சரி இல்லையா, அதிகாரிகளும் அப்படிதான் இருந்தாங்க. பாம்போல நின்றுட்டு அழுதுட்டு இருந்தவங்களும் இருந்தாங்க. சோல்ஜர்ஸ் அவங்க டியூட்டியை செய்துட்டு இருக்கவங்களும் இருந்தாங்க. பட் தேவர் ஆல் ஒன்லி லுக்கிங். நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரைட், தேவர் ஆல் லுக்கிங். அது எழுதியிருக்கு, அதுவும் ப்ராஃபஸியில் இருக்கு. 18 பாருங்க, தெரிஞ்சது இல்லை. ஐ மீன் ஐம் ஷூர் யூ ஆல் நோ. 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆமா, கார்மெண்ட்ஸ் போட்டு இதெல்லாம் அமேசிங் இல்ல? ஸோ இதெல்லாம் டேவிடுக்கு எப்படி பொருந்தும் யோசிச்சு பாருங்களேன். இந்த வசனம் டேவிடுக்கு கட்டாயம் பொருந்தாது. இதெல்லாம் 100% ப்ராஃபட்டிக்கல் ப்ராஃபஸி சாம் ஆர் ப்ராஃபஸி வேர்ஸ்ன்றதுக்கு ப்ரூஃப் இதெல்லாம். திஸ் டிட் நாட் ஹேப்பன் டு டேவிட். திஸ் இஸ் பியோர்லி ஒன்லி ஃபார் ஜீசஸ். இல்லை, சீட்டு போட்டு ட்ரெஸ்ஸஸ் சீட்டு போட்டு எடுத்தது. ஜான் 19:24 இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச போர்ஷன். ஸோ வாசிக்கலனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லா 4 காஸ்பல்லையும் இருக்கிற ஒரு பார்ட் இந்த 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 இவெண்ட். ஓகே, ரைட்டு. நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், சாம் நம்ம இது வரைக்கும் வாசிச்சது, இவ்வளோ நேரம் நம்ம வாசிச்சது, ஜீசஸ் கிராஸ்லேருந்து பேசின வார்த்தைகள், அவருடைய அவர் பார்த்தது, அவர் கேட்ட விஷயங்கள், அதை எழுதின மாதிரி இருக்குல்ல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி டேவிட் எழுதின மாதிரி இல்லை. டேவிட் எழுதின டைம்ல பியர்சிங்கே கிடையாது, அப்படி ரோமர் ராஜ்யமே கிடையாது. ஸோ கட்டாயம் அந்த பியர்சிங்னா என்னன்னு தெரியாது, ஆனால் எழுதியிருக்காரு. அப்படி யோசிச்சு பாருங்களேன், அந்த ஆங்கிளில் யோசிங்க. ஓகே, ஸோ டேவிட் இஸ் ரைட்டிங் இட் டோட்டலா அண்டர் காட்ஸ் பவர்ல எழுதுறாரு. அதில் ஃபில்ட் பை த ஸ்பிரிட் இஸ் ரைட்டிங் திஸ் டவுன் நமக்காக. ஸோ தட் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு வி வில் நோ, ஐயோ இது முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கடவுள் எழுதியிருந்தாரே, கடவுள் சொல்லியிருந்தாரே, இது கவர்னன்ட் கீப்பிங் காட், வார்த்தையை தவறாம அப்படியே நடத்திட்டார் அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கிறதுக்காக, நமக்கு விளங்குறதுக்காக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு அந்த ஃபெய்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், கடவுள் நம்மளுடைய லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். we should realize that point of it. ஏன்னா இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் உண்டு இல்லை? ரெவலேஷனில் எழுதியிருக்க காரியங்கள் உண்டு. ராஜாவா திரும்பி வரப்போறாருன்றது உண்டு. இவ்வளோ தூரம் உண்மையாக்குன கவர்னன்ட் கீப்பிங் ஸ்கிரிப்சர் ஃபுல்ஃபில்லிங் காட் அந்த வார்த்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவார் இல்லையா? அப்போ அந்த பயம் இருக்கணும், ரைட்? அந்த ஈகர்னஸ் டு வெல்கம் ஆர் சேவியர் இருக்கணும். கம் லார்ட் ஜீசஸ் சொல்றதுக்கு ஆவலா சொல்லணும். அதுக்கு தான் இந்த இதெல்லாம், கரெக்ட்? ஓகே, ஓகே. ஸோ தி ஹோல் சாம் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இட் இஸ் ஆஸ் தோ ஜீசஸ் இஸ் சீயிங், ஹியரிங், சுற்றி நடக்கிற காரியங்களை அவரை பற்றி எழுதின மாதிரி இருக்கு இல்லை? அவர் படுற வேதனைகள், இமோஷ்னலாக அவர் சேடாக இருக்கிறது, அந்த போர்ஷன் இருக்குது. verse 1 to 5 பார்த்தீங்கன்னா 16-18 புழு மாதிரி ஹி இஸ் ஃபீலிங் இல்லை? ஹி இஸ்
ஃபீலிங் தட் சாக்ரிஃபிஷியல் வேர்ம் ஞாபகம் வருது அவருக்கு. தௌலா ஞாபகம் வருது அவருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட்டர் வசனங்களில் இந்த பியர்சிங் பற்றி பார்த்தோம். ஃபிசிக்கல் பெயின் வேற இருக்கும்ல அவருக்கு. ஆணியில் அடிச்சிருக்காங்கதுன்னா உடம்பும் வலிச்சு இருந்திருக்கும். ஸோ இமோஷனல் மென்டல் ஆகனி மட்டும் இல்லை, it's physical as well. Physical, I think we talk a lot about it. Think about surrounding. இப்போ பக்கத்தில் ஆறுதலாக யாரும் இருக்காங்கனால அது கொஞ்சம் மேபி இட் இஸ் சம்திங் நைஸ். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? பரியாசம் பண்ணி, இல்லை தலையை துலுக்கிக்கிட்டு, இதெல்லாம் இருக்குது. எல்லா வசனத்தில் இருக்குது இல்லை? verse 16 and verse 20ல பார்த்தீங்கன்னா நாய்கள் மாதிரி கொலைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆங்க்ரியா. 13 and 21ல பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி அந்த அந்த ரோர் பண்ணிக்கிட்டு இருக்கிற க்ரௌடு, ரைட்? அது எனி டைம் அட்டாக் பண்ணுற மாதிரி புல் மாதிரி 12 and 21ல இருக்குது. ஐ ஹோப் யூ கேன் ஹேவ் கண்ணை அப்படியே வசனங்கள் வாசிச்சுக்கோங்க. யூ கேன் ஃபீல் த இமோஷன் பிஹைண்ட் திஸ் சாம், ரைட்? லிட்ரலி. ஸோ அந்த கிராஸில் அவர் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல, ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதில் தான் ஸ்டார்ட்டும் ஆகுது இந்த சாம். ஸோ மேபி ஆல் திஸ் இஸ் பிரிங்கிங் டு அட்டென்ஷன். போய் வாசிச்சு பாருங்க அந்த சாமன்ற மாதிரி, ரைட்? ஸோ த ஹோல் so far is all about the mental anguish he's going through, இல்லை? மென்டல், எமோஷனல், ஃபிசிக்கல், சுற்றி இருக்க சரௌண்டிங் எல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு சினாரியோ. பட் ஒன் திங் விச் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தி சாம், இந்த சாமில் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் ஜபம் பண்ணும் போதெல்லாம் கடவுள் நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். verse 9 and 10 பாருங்க. நான் பிறந்ததுலேருந்து நீங்கள் கூட இருந்தீங்க, பிறகுக்கு முன்னால இருந்தே நீங்கள் இருக்கிறீங்க. வாசிக்கிறீங்களா? verse 9 and 10. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். His faith is not shattered. இதெல்லாம் நடந்தாலும் he is reminding, அப்படியே ஜெபம் பண்ணும்போது திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாரு அவரே, இல்லை? ஜீசஸே சொல்லிக்கிற மாதிரி, லைக் அவர் his faith is never leaving. 19 to 21 பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். ஓகே. ஸோ ஹீஸ் கண்டினியூயிங் இஸ் ப்ரேயர். இந்த இதுல இருந்தெல்லாம் எனக்கு காப்பாத்திருங்க, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு உங்களை தெரியுமே அப்படிலாம் சொல்லி ஜெபம் பண்றாரு. இந்த இந்த whole psalm tone will change from the end of verse 21. Okay? verse 21ல செவி கொடுத்தருளி நீர் past tense ஆயிடுச்சு. Did you notice? செவி கொடுங்கன்னு கேட்கல. Jesus not, I mean, crossல இருந்துனாக்கா Jesus not asking எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கல, கேட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. Yeah, இங்கிலீஷ்லயும் it is very nice. You have answered me-நே முடிஞ்சிடும். Yeah, யாராவது இங்கிலீஷ் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, வாசிங்க. Or I'll read. மேபல் சிஸ்டர், மீதா சிஸ்டர், யாராவது எடுக்கிறீங்களா? I can read it. Psalm 22, 21. Save me from the lion's mouth, for thou hast heard me from the horns of the unicorns. I will declare thy name unto... இல்ல அது இல்ல. நானே வாசிக்கிறேன். Psalm 22 தானே? ஆமா, I think I have to go to 22. எந்த வேர்ஸ்மா? 21 தான்க்கா. 22, 21. Rescue me from the mouth of the lions. Save me from the horns of the wild oxen. You have answered me. I will declare your name to my brothers in the congregation. I will praise you. Yeah, I think you are reading KJV, என்ன? NKJV. I think NKJV ல தான் clear-ஆ இருக்கு. You have answered me. Not hidden his face. ஆமா.
ஓகே. ஸோ இங்கிலீஷ்லயும் அந்த the tone of Psalm 22 கம்ப்ளீட்டா நம்ம மாறப்போகுது. ஓகே, பிகாஸ் பாஸ்ட் டென்ஸ்ல வந்துச்சு, நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ வி நோ வேர் he answered because he got resurrected. கரெக்ட் தானே? ரைட். பட் லெட் us look at the psalm itself. டைம் இருக்கா இல்லாட்டி நெக்ஸ்ட் செஷன் போட்டுட்டா? இன்னும் 10 minutes இருக்குமா? ஓகே, I'll try to. முடியாதுன்னா ஓகே, நோ ம். ப்ராப்ளம். ஸோ டேவிட் ஆக்சுவலாக பாடும்போது என்ன பாடுறாரு? verse 22ல பார்த்தீங்கன்னா ஐ praise youன்னு பாடுவார். ஏன்னா இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சே, யூ ஹவ் ஆன்சர்ட் மீ வந்துருச்சே. கரெக்ட், அந்த கஷ்டம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி. ஸோ இஃப் யூ see verse 22 வாசிக்கிறீங்களா? தமிழ்லையா? ம் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ஐ வில் praise you among the earthல இருக்க மற்ற பீப்புளுக்கு நடுவில் ஐ வில் praise your name. ரைட். அடுத்த வசனம் பாருங்க 23. எல்லாரும் praise பண்ணுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஆமா. ஸோ நவ் it has changed. எதுக்காக 24 பாருங்க. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஸோ இது 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 இப்போ நார்மல் ஒரு ஜெபமா இருந்தா நம்ம ஜெபம் பண்றோம்னாக்கா நம்மளும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் இல்ல? உபத்திரவ டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க சுவாமி, அதனால உங்களை நான் ப்ரைஸ் பண்றேன். இது கரெக்ட் தானா? ஸோ இது இப்போ சாதாரண டேவிட் வசனம்னாக்கா யூ ஹெல்ப்ட் மீ, நான் கஷ்டத்துல இருந்தேன், நான் உங்களை ப்ரைஸ் பண்ணுவேன், எல்லார் முன்னாடியும் அதை சாட்சியா சொல்லுவேன், எல்லாரும் உங்களை ப்ரைஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் கரெக்டா வருது, ஒரு வார்த்தையை தவிர. அந்த என்ன வார்த்தை? அருவருக்காமல். அருவருக்காமல். ஏன் அருவருக்கணும்? ஃபாதர் காட் எதுக்கு அருவருப்பு அவருக்கு? ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு தான் அவருக்கு ரொம்ப அருவருப்பு. எது அருவருப்பு? பாவம். கரெக்ட். சின். ஒன்லி தட் காட் ஃபீல்ஸ் அருவருப்பு. கரெக்டா? அப்போ அந்த அருவருப்பை தாண்டி நீங்க என்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல லிட்டில் டிஃப்ரெண்ட். Why? Jesus was totally sin when he was on the cross. You remember that? 2 Corinthians 5:21. 2 Corinthians 5:21. Important verse. For he had made him who knew no sin to be sin for us, and that we might become the righteousness of God in him. So in the verse padi, Jesus became sin for us. Correcta? Galatians 3 பாத்தீங்கன்னா he became the curse for us. அப்போ சிலுவையில் இருக்கும்போது he was totally carrying the world ஓட சின்ன தூக்கிட்டு இருக்காரு. அப்போ எவ்வளோ அருவருப்பா இருந்திருக்கும் கடவுளுக்கு, எவ்வளோ பார்க்க இஷ்டம் இல்லாம இருந்திருக்கும். Can you imagine that? This is the only time when he was on the cross, Jesus did not call his father father. He'll say, God, why have you forsaken me? ஏலி ஏலி சொல்வாரு. My God சொல்ற ஒரே ஒரு டைம் இதுதான். ஏன்னா the father has actually turned away. ஏன்னா அவ்வளோ சின்னு அருவருப்பு. Because he turned away only, Jesus calls him, my God, why have you forsaken me? அப்பான்னு கூப்பிட தகுதி இல்லை அவருக்கு அந்த டைம்ல, அந்த மொமெண்ட் டைம்ல. ரைட்? ஸோ Psalm 22:24ல நோட் தட் பாயிண்ட். அருவருக்காம நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்க என்ன, அதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். கேட்டருளினீர், கேட்டுட்டீங்க, முடிஞ்சிச்சு அது. ரைட்? மேக் சென்ஸ், ரைட்? ஸோ இது சாதாரண என்னோட ஒரு கஷ்டத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண காட் இல்லை, இது கேரிஸ் a lot of deeper meaning.
இல்லை, இது ஃபோக்கஸஸ் ஆன் மெசையா. ஆமா. எதனால கேட்டருளினீர் எல்லாம் யூ ஹேவ் ஆன்சர்டு மீ, அதெல்லாம் ஏன் வருது? பிகாஸ் he rose again. அவர் கிரேவ்ல கரப்ட் ஆகல, அவர் பாடி அங்க இல்ல, ஜீசஸ் ரோஸ் அகேன். அண்ட் தட் இஸ் த ப்ரூஃப். நமக்கு நமக்கு அது நாட் நெசசரி ஃபார் ஜீசஸ், நமக்கு தட் காட் ஹர்ட் ஜீசஸோட ப்ரேயர், ரைட்? அண்ட் இட் ஆல் ஹேப்பன்ட், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவர் உயிர் தெழுந்தாருன்ற மெசேஜ் தான் பிக்கெஸ்ட் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மெசேஜ். இதுக்கு அப்புறமே நீங்க வாசிச்சீங்கன்னா the whole tone is different, and I don't want to do half session on that now. Maybe I'll do another psalm, and the second part of Psalm 22 இன்னொரு சாமும் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஏன்னா இது ஒரு கோர்வை, ஐ டோன்ட் வாண்ட் டு பிரேக் இட். ஆனா நீங்க படிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் சிலுவையில் சொன்ன மாதிரி இருக்கும். இதுக்கு வி நோ திஸ், இந்த 21-22ல டோன் மாறும். இதுக்கப்புறம் இட்ஸ் ஆல் ஃபியூச்சர். ஸோ that's also great. ஸோ கட்டாயம் படிச்சு பாருங்க. பட் ஐ வாண்ட் டு க்ளோஸ் நவ் பிகாஸ் இந்த செஷன் பாதியில் நிறுத்திச்சிட்டோம். ஓகே சாந்திகா, ப்ளீஸ். ஓகேம்மா, ஓகேம்மா. ஓகே, அப்போ வில் க்ளோஸ் ஃபார் டுடே. ஜெர்ம் பண்ணிடுங்க காப்பண்ணா. யாராவது எனி கொஸ்டின்ஸ், எனிபடி தயவுசெய்து raise it. I mean, any comments, any thoughts to share சொல்லுங்க. இது வரைக்கும் சாம் 22 வந்து இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சதே இல்ல பமிலா. இன்னைக்குதான் அதுக்குரிய அர்த்தமே தெரியும். Really completely different. Psalm 22 is amazing. It's completely different. Yes, amazing. Even the Taula, அது Taula, new correct. thought. Taula is cute இல்ல? ஆமா, வெரி கியூட். அப்படி ஒரு புழுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கு. அதுல இன்னும் அதிசயம் எனக்கு இது ஒரு கதை எழுதின மாதிரி கூட இல்லை. ஏன்னா அந்த வேர்முக்கு 2 ஹீப்ரு வார்த்தை, அது சன் ஆஃப் காட பத்தி இருக்கும்போது மட்டும்தான் தௌலா வரும். மற்ற நேரம்லாம் அந்த அடுத்த வார்த்தை ரெமி வரும், ரிம்மா வரும். இட் இஸ் சோ ஃபன்னி. ஸோ நெக்ஸ்ட் வீக் அது பாப்போமா ரிம்மா பத்தி? ரிம்மால ஒண்ணுமே இல்லை, வெறும் புழு, சாதாரண புழு. there is nothing special. தௌலா தான் when Jesus, I mean crossல I am a worm சொல்வார்ல, I am a தௌலா சொல்றாரு. ஸோ அது நமக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கோ. காட் சேஸ் ஐ எம் அ தௌலா, ஏன் தௌலா சொல்றாரு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் ரிசர்ச் நான் பண்ணல, யாரோ பண்ணது. ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் வித் ஆல் ஆஃப் யூ, அவ்வளோதான். someone has done all this research, எல்லாம் நெட்ல இருக்கு. ஐ மீன் யூ கேன் சர்ச் அண்ட் யூ கேன் ஃபைண்ட், அண்ட் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆமா, தௌலால ஒரே ஒரு பாயிண்ட் வந்து தெர் இஸ் நியூ டெஸ்ட்மெண்ட் வேர்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை. இட் இஸ் மோர் லைக் அ நிழல். நம்ம படித்தோம்ல சில நிழல் இருக்கு அப்படின்னு, அது மோர் லைக் அ ஷேடோ ஆர் அ டைப். இட் இஸ் நாட் ஓப்பன்லி ரிட்டன் பை எனி அதர் நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஹவு மச் யூ வாண்ட் டு டூ த நிழல் ஆர் அ ப்ராஃபஸி, பட் உங்கள் கையில் இருக்கு. யூ ப்ரே அண்ட் யூ நீட் டு ஒர்க் ஆன் தட். ஓகேயா? எனக்கு இந்த சில பாயிண்ட்ஸ் ரொம்ப வாவுன்னு இருக்கும், அதனால நான் அதை யூஸ் பண்ணுவேன். பட் நாட் நெசசரி தட் யூ ஹேவ் டு. ரைட், யாராவது ஜம்ப் பண்றீங்களா? க்ளோஸ் பண்ணிடலாம். ஷீலா சிஸ்டர் ஜம்ப் பண்றீங்களா? ஓகே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல அருமையான மத்தியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த நாளையும் காண எங்களுக்கு கிருபை கொடுத்திரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நீர் எவ்வளவு நல்லவரப்பா. ஆமாண்டவரே, மகிமை நிறைந்த தேவனப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, எங்களை ரட்சித்தீர், எங்களுடைய பாதைகளில் எல்லாம் நீர் கூட வருகிறீர். உமக்கு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இப்படி ஒரு நல்ல ஒரு பைபிள் ஸ்டடியில கர்த்தாவை கலந்து கொள்ளும்படியான இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே ராஜா. எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, நிறைய
இன்னைக்கு எங்களுக்கு கிடைத்தது கர்த்தாவே, அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, எல்லாம் இது வரைக்கும் நாங்க இப்படி திங்க் பண்ணதே இல்ல ராஜா. எவ்வளவு இந்த Psalm 22 நியூ டெஸ்டமெண்ட்ல கனெக்டட் ஆயிருக்கு கர்த்தாவே. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இதே போல கர்த்தாவே மற்றவர்களை இதை அறிந்து கொள்ள இன்னும் அதிக நபர்களை நீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தீரே ராஜா. நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, இந்த சிஸ்டருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பமலா சிஸ்டரோட கூட இருங்க ராஜா. எவ்வளவு பெயின்ஸ் எடுத்து கர்த்தாவே ரெஃபர் பண்ணி கர்த்தாவே எங்களுக்கு இவ்வளவு இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க ராஜா. அவங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க கூட இருங்க, அவங்களுடைய ஊழியத்துல கூட இருங்க. அவங்களுக்கு இன்னும் அதிக அதிக கிருபையை தாங்க, உங்களுடைய பலனை தாங்க, உங்களுடைய வல்லமையை கொடுங்க. அதிகமாக இன்னும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, சாந்தி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க முயற்சி எடுத்து எத்தனையோ பேரை சேர்க்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களே நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த கோல்டுல இருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுங்க ராஜா. அவங்க வீட்டுல எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் கர்த்தாவே தாங்கி ஒருவர் கர்த்தாவே பலப்படுத்த அந்த நாட்கள்ல இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட கர்த்தாவே நீர் பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருவரும் இந்த பைபிள் ஸ்டடி மூலமா கர்த்தாவே பயனடைந்து மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணத்தக்கதான அந்த கிருபைகளை கட்டளையிடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி. எங்களை தாழ்த்தி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேளையில எங்களோட இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, sister. Thank you, sister. Thank you, sister. Thank you.